Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வறுத்து அரைச்ச காளான் குருமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காளான் குருமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பொருட்கள் வறுத்துறலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, இதோட 5 பல் பூண்டு சைஸ்க்கு நான் 7 பல் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு நான் ஆட் பண்றேன். 5 வரமிளகாய் ஆட் பண்றேன். எல்லாத்தையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம். நான் தேங்காய் சில்லு தான் ஆட் பண்றேன். நீங்க தேங்காய் துருவல் ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 50 கிராம் தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தேங்காய் எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் இதோட ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்றேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்றேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மல்லித்தூள் ஆட் பண்ணணும், இல்லைன்னா கருகிரும் மல்லிப்பொடி. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க. இப்போ இதெல்லாமே ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காளான் குருமா ரெடி பண்ணிடலாம். நான் குக்கரில் தான் குருமா பண்ண போகிறேன். 50 ml எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, அன்னாச்சிப்பூ ஆட் பண்ணுறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 4 கீரி போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு நம்ம வறுத்த பொருளில் போட்டனால வெங்காயம் வதக்கும் போது இஞ்சி பூண்டு போடணும்னு தேவையில்லை, ஏன்னா மசாலே இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி வதங்கும் போது உப்பு ஆட் பண்ணி வதக்கணும் அப்படின்னா தக்காளி நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். பாருங்க, இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஜூசி மாதிரி வந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கை புதினா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு காளானை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த காளானோட சேரணும். காளானை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ காளான் வந்து நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஊற்றிருக்கேன். மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி கழுவி ஊற்றிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல் நம்ம வறுக்கும் போது போட்டனால மிளகாய் பொடி போட தேவையில்லை. உங்களுக்கு உரப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்தா போதும். ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு காளான் குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு கை மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணும், குருமா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வத்த விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சுவையான காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாட்டர்டே
ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.